Hi hello friends, welcome to DMS Zone. நான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கெட்டில சர்வீஸ் பண்ண போறோம். கெட்டில் ஆன் ஆகல அப்படினு சொல்லி கஸ்டமர் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. சோ என்ன ஃபால்ட் அப்படிங்கறத பார்த்தலாமா? சோ ஃபால்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சோ கெட்டிலோட பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த சப்ளை யூனிட்டை நம்ம செக் பண்ண போறோம். அதுக்காக அதுல இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணா சப்ளை வயர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. சோ இப்போ நம்ம இத டெஸ்டர் மூலமா செக் பண்ணி பார்க்க போறோம் சப்ளை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா 3 வயர்ஸ் வந்திருக்கு. வழக்கம் போல தான் ஃபேஸ், நியூட்ரல், எர்த். இதுல கனெக்ட் இருக்க லெக் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பின் மாதிரி இருக்கு. அந்த பின்ஸ் தான் கரெக்ட்டா கெட்டிலோட லாக் ஆகும். இப்போ டெஸ்டர் மூலமா நம்ம செக் பண்றோம். ஃபேஸ் கரெக்ட்டா வருது. டெஸ்டர்ல இண்டிகேஷன் காட்டுது. சப்ளை தரக்கூடிய அந்த பின்ஸ் கரெக்ட்டா கான்டாக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். சோ அந்த பின்னை கழட்டிட்டு அது கான்டாக்ட் ஆகுற அந்த பகுதியை எமரி ஷீட் மூலமா நம்ம தேய்ச்சி விட போறோம். இப்போ அந்த பின்னை எமரி ஷீட் மூலமா நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் செக் பண்றதுக்காக அந்த ஹோல்டர்ல வச்சு ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கெட்டில வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ அந்த பின் கெட்டிலோட கனெக்ட் ஆகுது ஈஸியா. சோ இப்போ நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம். இப்பவும் அதே கண்டிஷன் தான், எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல, சப்ளை வரவே இல்ல. சோ சப்ளை வயர் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நம்ம கெட்டிலோட பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டை செக் பண்ண போறோம். இதுக்குள்ள இருக்க ஹீட்டிங் எலிமெண்ட் 1500 வாட்ஸ்ல இருக்கு. அதாவது ரன் ஆகும்போது 1 ஹவருக்கு 1500 வாட்ஸ் எடுக்கும். 1.5 யூனிட். இப்போ அந்த எலிமெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு அந்த ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வயரை கழட்டி விட்டு டைரக்டா லைன் கொடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம் ஹீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. கெட்டிலோட கனெக்டர்லயே பாத்தீங்கன்னா தெரியும் லைன் அண்ட் நியூட்ரலுக்கான கனெக்ஷன் கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. சோ செக் பண்ணி கொடுத்துக்கிறது நல்ல விஷயம். இந்த கனெக்ஷன் ரொம்பவே சிம்பிள் தான். மெயின் சப்ளை வயர் தெர்மோஸ்டாட் சுவிட்சோட கனெக்ட் ஆகும். அதோட அவுட்புட் எலிமெண்ட்டுக்கு வரும். அந்த வயர் எல்லோட கனெக்ட் ஆகும். தென் நியூட்ரல் டைரக்டா கனெக்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா சப்ளை கொடுத்து செக் பண்ண இண்டிகேஷன் நீங்களே யூசுவலா பார்த்திருக்கலாம். சோ செமையாவும் ஹீட்டாவும் ஆகிடுச்சு. சோ எலிமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறதுனால அந்த கப்பை போட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். அதுக்குண்டான அந்த 3 ஸ்க்ரூவையும் போட்டு லாக் பண்ணிட்டா அதோட வேலை முடிஞ்சு போச்சு. சோ மறுபடியும் சப்ளை வயரை செக் பண்றோம். கண்டினியூட்டி இப்போ மல்டிமீட்டர் மூலமா செக் பண்ணி பார்க்க போறோம். இங்க தாங்க விஷயமே. வயர் வச்சு பிளக்ல மோல்ட் பண்ணும்போது ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கலர் கோட மாத்தி கொடுத்துட்டாங்க. அதாவது ரெட் கலர் நியூட்ரல் ஆகவும் பிளாக் கலர் ஃபேஸ் ஆகவும் செயல்படுது. ஆனா இங்க கொடுக்கும்போது ஃபேஸையும் நியூட்ரலையும் மாத்தி கொடுத்துட்டாங்க. சோ சப்ளை நமக்கு டைரக்டா பிளாக் கலர் வயர்ல தான் வருது. சோ இப்போ நம்ம அந்த ரெட் கலர் வயரையும் பிளாக் கலர் வயரையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். கலர் கோட் பிரகாரம் ரெட் கலர் ஃபேஸ்லயும் பிளாக் கலர் நியூட்ரலையும் தான் கொடுக்கணும். பட் இது எப்படியே மோல்ட் பண்ணும்போது நமக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அது அப்படியே கொடுத்ததுனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஃபேஸ்லயும் நியூட்ரலையும் கொடுத்தாச்சு. வயர் கலர் மாறி இருக்கு, அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம லைன் கரெக்டா கொடுத்திருக்கோம் நம்பலாம். மறுபடியும் டெஸ்டர் மூலமா அந்த பின்னை நல்லா குத்தி விட்டாச்சு. இப்போ அந்த பின் கரெக்டா இருக்கும்னு நம்பி இப்போ நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம். மறுபடியும் கெட்டிலோட பாட்டம்ல அப்படியே டைரக்டா வச்சு லாக் பண்றேன். இப்போ பின் போய் கரெக்டா அந்த கனெக்டரோட லிங்க் ஆகுது. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணா இண்டிகேட்டர் எரியுறத நீங்களே விஷுவலா பார்க்கலாம். சோ சப்ளை கரெக்டா வருது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் திமிங்கலம் இவ்வளவு நாளா எப்படி எரிஞ்சுது, இவ்வளவு நாளா எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு? அதான் தலைவர் எனக்கும் தெரியல. தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இப்போ நம்ம கரெக்டா கான்டாக்ட் ஆகி சப்ளை வருது அப்படிங்கிறதுனால இந்த அடாப்டரை அந்த பாட்டம் கப்ல வச்சு லாக் பண்ண போறோம். இந்த சப்ளை யூனிட்டுக்கு 3 ஸ்க்ரூ தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த 3 ஸ்க்ரூவையும் போட்டு பக்காவா லாக் பண்ணிட்டா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. முன்னவே சொன்ன மாதிரி இந்த கெட்டில் பவர் கன்சப்ஷன் 1 ஹவருக்கு 1500 வாட்ஸ் எடுக்குது. அதாவது 1.5 யூனிட் எடுக்குது. சோ இப்போ நம்ம கெட்டில் ஆன் பண்ணி பார்க்க போறோம். எப்படி சூடாகுது அப்படின்னு தண்ணி ஊத்தி செக் பண்ணி பாத்துருவோமா? சோ அதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி உள்ள ஊத்திக்கிட்டேன். ஒரு 20 செகண்ட்ஸ் தான் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். சோ பக்காவா ஹீட் ஆயிடுச்சு. ஏன்னா ஹீட்டிங் எலிமெண்ட் அந்த மாதிரி. இதுல ஹேண்டில் ஒரு சுவிட்ச் கொடுத்திருக்காங்கல்ல, அதுதான் தெர்மோஸ்டாட் சுவிட்ச். குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ்க்கு தண்ணி சூடாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தெர்மோஸ்டாட் சுவிட்ச் ட்ரிப் ஆகிடும். ஆஸ் யூசுவல் கெய்சர் மாதிரி தான், அதாவது ஹீட்டர் மாதிரி தான். சோ இப்போ சூடான தண்ணியை டம்ளர்ல ஊத்துனா சுட சுட ஆவி பறக்குது. பயங்கரமா ஹீட் ஆயிடுச்சுல. சோ இந்த கெட்டில இருந்த ஃபால்ட் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பின்னு சரியா போய் கனெக்ட் ஆகாத காரணத்தினால தான். இப்போ ப்ராப்பரா கனெக்ட் ஆகுது, ப்ராப்பரா ஹீட் ஆகுது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க நம்புறேன். சோ அதே போல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.